ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நண்டு எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த நண்டை எல்லாருக்குமே சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடித்தமான உணவுனே சொல்லலாம். ஆனால் இந்த நண்டை நிறைய பேருக்கு ப்ராப்பராக எப்படி க்ளீன் பண்ணதுன்னே தெரியாது. எப்படி க்ளீன் பண்ணலான்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நண்டு சின்ன நண்டு வாங்கிறத விடவும் பெரிய நண்டு வாங்கினா தான் உள்ளுக்கு சதைப்பற்று கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய நண்டு தான். பெரிய நண்டில் தான் அந்த கால் பகுதியிலையுமே சதையெல்லாம் இருக்கும். நண்டில் நிறையவே சத்துக்கள் அடங்கி இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு டெய்லியுமே கொடுக்கலாம். பெரியவங்க வாரத்தில் 2 டைம்ஸ் இல்லைன்னா 3 டைம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த நண்டில் இருக்கக்கூடிய அந்த மேல் தோடை நம்ம எடுத்துடணும். இந்த பார்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணணும். சிலதில் ஈஸியாக வந்துடும், சிலதில் வராது. அப்படி வரலைன்னா அடுத்த நண்டோட கால் வச்சு இப்படி எடுத்தோம்னா ஈஸியாக நமக்கு வந்துடும். அதை வச்சுட்டு மேலே உள்ளதை அடர்த்தி எடுத்துடணும். அந்த மேலே உள்ள ஓடை நம்ம எடுத்துக்க வேண்டாம். அதை வேஸ்ட்டில் போட்டுடலாம். ஆரஞ்சில் இருக்கக்கூடிய இதழ்கள் மாதிரி இதுலேயும் மேலே இருக்குது. அதையும் நம்ம எடுத்துடலாம். இது நமக்கு தேவையில்லை. இதையும் வேஸ்ட்டில் போட்டுடலாம். இது அவ்வளோத்தையுமே எடுத்துடணும். எடுத்துட்டு குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய அந்த கொடுக்கு மாதிரி இருக்கிறதையும் நம்ம எடுத்துடணும். சின்ன நண்டாக இருந்தாலும் பெரிய நண்டாக இருந்தாலும் இப்படி தான் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணும்போது நிறைய போகுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சமைக்கக்கூடாது. அதுக்கு தான் பெரிய நண்டாக பார்த்து வாங்கிக்கிடணும். இப்படி மேலே இருக்கக்கூடிய அந்த கொடுக்கையுமே நம்ம எடுத்துடலாம். அதுலேயும் ஒன்றுமே இருக்காது. இந்த சென்டரில் இருக்கிறதையும் நம்ம டேப்பில் காட்டிட்டோம்னா அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த காலில் லாஸ்ட் பகுதியில் இருக்கிறதையும் நம்ம வேஸ்ட்டில் போட்டுடலாம். அதுலேயும் ஒன்றுமே இருக்காது. சில டைம் அது லைட்டாக கசக்கும். அதனால் அதையும் நம்ம வேஸ்ட்டில் போட்டுடலாம். அவ்வளோதான், பார்த்திங்கனாலே தெரியும். இது இவ்வளோ தான் வேஸ்ட்டில் போடணும். இனி நல்லா வாஷ் பண்ணிட்டா போதும். இதே போலயே நம்ம எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம், க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த நண்டில் ஈஸியாகவே நமக்கு ஓப்பன் பண்ண இதில் வரலை. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நண்டோட கால் வச்சு நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எடுத்தோமோ அதே போலயே இந்த நண்டில் இருக்கக்கூடிய இந்த ஓடையும் ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். இனி வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பைப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா அதுக்கு உள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் அந்த நண்டில் இருக்கக்கூடிய காலிலையும் லைட்டாக அழுக்கு இருக்கும். அதை ஒரு வேஸ்ட் ப்ரஷ் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிட்டா போதும், அதுவும் போயிடும். மீன் கட் பண்ணி வாஷ் பண்ணுறதை விடவும் இந்த நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. சீக்கிரமாகவே க்ளீன் பண்ணிடலாம். இதே மெத்தட்லையே நீங்களும் செய்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சும் நல்லா அந்த லெக்கையெல்லாம் நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டுட்டோம்னா அதில் அந்த பாறையில் இருக்கக்கூடிய பாசிலாம் சில டைம் பிடிச்சிருக்கும். அதெல்லாமும் போயிடும். ஏன்னா நம்ம இதை அப்படியே தான் குழம்புல போட்டு சமைப்போம். அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த பாசிலாம் அந்த குழம்புல இறங்கக்கூடாது. அதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்றேன். அவ்வளோதான், சூப்பராக வாஷ் பண்ணியாச்சு. இனி நம்ம எப்படி சமைக்கிறோமோ, கறி வைக்கிறோமோ, இல்லைன்னா கிரேவி வைக்கிறோமோ, பொரிக்கிறோமோ அப்படி நம்ம சமைச்சி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.